ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வெட்ட போகிறோம். சல்வாருக்கெலாம் போடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபேண்ட்டு, சீக்ரெட் ஃபேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் பேண்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் தான், அந்த கட்டிங் தான் இப்போ வெட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ரொம்ப சிம்பிளாக பார்த்த உடனே வெட்டலாம். அந்த கட்டிங் கட் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேண்ட்டு நார்மலாக பேசிக் வெட்டுற ஃபேண்ட்டு ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். நீங்கள் அரே மெஷர்மெண்ட்டு தான். வாங்க வாங்க கட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வித் வயசில் 44ன்றதுனால 2 பெட்டாக வெட்டி வச்சேன். நீங்கள் வேணும்னா 2.25 மீட்ரு ஒரு ஃபேண்ட்டுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2.25 மீட்ரு ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக எடுக்க முடியுமோ ஈஸியான மெத்தட் தான். ஒரு ஃபேண்ட்டு, சீக்ரெட் ஃபேண்ட் எடுத்துக்கு ஒரு 6 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். 6 மெஷர்மெண்ட்டு. 6 மெஷர்மெண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்னா, வெயிஸ்ட்டு 35, ஷீட்டு 41, டை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24, நீ மெஷர்மெண்ட் வந்து நீனா அந்த முட்டி ரவுண்டு 15.5, ஆங்கிள் ரவுண்டு, ஆங்கிள்னா இந்த பாட்டம் ரவுண்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். சீக்ரெட் ஃபேண்ட்னா 10 இன்ச்சஸ். லூஸ் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டலாம். ஸ்ட்ரைட் லைன் போகிறதுக்குள்ள எவ்வளோ தள்ளணுமோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளி, ரொம்ப சென்டராக போட்டால் ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த ஷீட்டோட பொசிஷன் லூஸ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ஃபஸ்ட்டு போடுங்க. எந்த பேட்டர்ன் எடுத்தாலும் சரி, ஒரு லைன்ன்றது ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். லைன் இல்லாமல் எப்பவுமே எதுவுமே போடக்கூடாது. ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு லைன் போட்டு தான் நம்ம எப்பவுமே பேட்டர்ன் எடுக்கணும். வந்து 38 ஃபேண்ட்டோட லென்த்து மெஷர்மெண்ட்டு போட்டோம். ஃபேண்ட்டு லென்த்து மெஷர்மெண்ட் இது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த இடம் டவுட் இருக்கும், இது எவ்வளோ ஃப்ரண்ட் ரைஸ் வச்சு வெட்டணும். ஃப்ரண்ட் ரைஸ்னால் அந்த கிராச் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிங்க போதும். இந்த 10 இன்ச்சஸ்ன்றது 34 சைஸு, 36 சைஸு, 38 சைஸ். இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நீ 10, 10.5 வரைக்கும் வைக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு வச்சிடணும். பார்த்தீங்கன்னா 10, 10.5 கூட வைக்கலாம். நான் ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் எடுத்து 10 இன்ச்சஸ், இங்கேருந்து 10, ஓகேவா, 10 வச்சுருக்கேன். இது உங்களுக்கு டவுட்டு கிளியர். இந்த ஃப்ரண்ட் ரைஸ் எடுக்க சில பேருக்கு இந்த பொசிஷன் தெரியாது, எவ்வளோ எடுக்கணும். இங்கேருந்து 10, 10.5, நான் ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் எடுக்கிறதுக்கு 10 வச்சுருக்கேன், ஓகேவா. இதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி போடுங்க இந்த லைன். ஏன்னா இதான் டை மெஷர்மெண்ட்டு. டை எப்பவுமே இங்கே எடுக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இந்த மெஷர்மெண்ட் போடுங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா, இது வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைன் போட்டிங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 13.5. இது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது லென்த்து மட்டும் 13.5, 14 அந்த மெஷர்மெண்ட்டு தான் வரும். ஆள் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அது ஏறும். இப்போ நார்மல் பேசிக் 38னா உங்களுக்கு 13.5 வச்சா போதும். இந்த மெஷர்மெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா 13.5. இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டு, ஓகேவா. டை மெஷர்மெண்ட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன லைன் எடுத்தோம், லென்த்து போட்டுட்டு ஃப்ரண்ட் ரைஸ் இந்த கர்வில் எடுக்கிறதுக்கோசம் இது ஒரு லைன் ஃபஸ்ட்டு 10 இன்ச்சஸ் போட்டேன். அதுக்கு கீழே தான் டை மெஷர்மெண்ட்டே போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த நீ மெஷர்மெண்ட் வைக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை தான் நோட் பண்ணணும். இங்கேருந்து இதை தான் பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ரொம்ப இறங்கணும். இதுதான் மெயின், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை என்ன டிவைட் பண்ணிங்க அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் இப்போ வைங்க. லூஸ் ஆட் பண்ணுறது பேக்கில் ஆட் ஆகும். இப்போ டைக்கு வந்து 24 2ஆக டிவைட் பண்ணால் 12 இன்ச்சஸ்ஸு. நீ பார்த்தீங்கன்னா 15 2ஆக டிவைட் பண்ணால் 7.25. பாட்டம் ஆங்கிள் ரவுண்டு 2ஆக டிவைட் பண்ணால் 10 இன்ச்சஸ்ஸு. அது 2ஆக டிவைட் பண்ணால் 5 இன்ச்சஸ். அதே மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 5 இங்கே பாருங்கள், சென்டராக வச்சிங்க. இதை தான் சென்டராக மேக் பண்ணோம். 2.5, 5 இன்ச்சஸ். இது வந்து சீக்ரெட் ஃபேண்ட்டு, காலை ஒட்டின மாதிரியே வரும். இதே நீங்கள் லூஸ் வேணும்னா லூஸ் வைக்கலாம், 5 இன்ச்சஸ், ஓகேவா. இப்போ நீ மெஷர்மெண்ட்டு அதே சேம் தான். 2ஆக டிவைட் பண்ணி வைக்கணும். எவ்வளோ எடுத்தோம், 15.5. அப்போ அது 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 7.25. உங்களுக்கே தெரியும், 2ஆக டிவைட் பண்ணால் 7.25. அதை சேம். இப்போ 7.25னா 3.25 ஒரு புள்ளி, இந்த பக்கம் 3.25 ஒரு புள்ளி, 7.25 வச்சாச்சா. கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு வெட்டிடும். லூஸ்ன்றது பேக்கில் தான் ஆட் ஆகும். கரெக்டான டை பார்த்தீங்கன்னா 12, அதை பாதி டிவைட் பண்ணிங்கன்னா 12, 6, 12 இன்ச்சஸ். எடுத்த மெஷர்மெண்ட்டு சேம் அப்படியே வச்சிடணும். எடுக்கிற நம்ம எவ்வளோ டைட் மெஷர்மெண்ட் பாடி என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிடணும். லூஸ்ன்றதுக்கு அதுக்கப்புறம் ஆட் ஆகும், பேக்கில் ஆட் ஆகும். ஃப்ரண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு இதை எடுத்துடணும், நம்ம வச்சிடணும்,
ஓகே, டை மெஷர்மெண்ட் போட்டாச்சு, நீ மெஷர்மெண்ட்டு வச்சு போட்டாச்சு, உங்களுக்கு ஆங்கிள் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு போட்டாச்சு. இப்போ இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். போட்ட லைனை கனெக்ட் பண்ணால் உங்கள் ஃபேண்ட்டோட ஷேப் அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு தான் எடுக்கணும், பேக் எடுக்கலை. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு தான் எப்பவுமே ஃபேண்ட்டு எடுக்கணும். பேக்கு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு மெயின். இப்போ அந்த ஷேப் அப்படியே நம்ம எங்கெங்கே லைன் போட்டோமோ அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்படியே ஷேப்பு கொண்டு வரணும். எப்போயும் ஃபேண்ட் எடுக்கிறப்ப கீழேருந்து தான் ஷேப் வரும், மேலேருந்து ஷேப் வராது. அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஃபேண்ட்டு பொசிஷன் எடுக்கிறது எப்பவுமே கீழேருந்து தான் வரணும் ஷேப், மேலேருந்து வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் டை மெஷர்மெண்ட்டு, நீ மெஷர்மெண்ட்டு, ஆங்கிள் ரவுண்டு. ஓகேவா? பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 41, ஷீட் மெஷர்மெண்ட்டு 41. லூஸ் ஆட் பண்ணுறது ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். எலாஸ்டிக்னால 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணலாம். லூஸு பண்ணால் கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் ஆட் பண்ணலாம். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் ஆட் ஆகும். 4 இன்ச்சு ஆட் பண்ணணும் லூஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி தான் வெயிஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கு. வெயிஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா அவ்வளோ 8. நான் என்னோட இதோட வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா 35. 35 4ஆக டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன மெஷர்மெண்ட் ஆடி ஆகுது உங்களுக்கே தெரியும். 8.75 இன்ச்சு. அந்த 8.75 கை அப்படி டிவைட் பண்ணி இங்கே வச்சுருந்த மெஷர்மெண்ட்டு 4.25 ஒரு புள்ளி, 4.25 ஒரு புள்ளி. அப்போ என்ன ஆகுனா இந்த லைனை மேட்ச் பண்ணணும். இந்த ஷேப் இப்படி கண்டினியூ எடுத்துகிட்டு வந்தால் தான் இதோட ஃபேண்ட்டோட ஷேப்பே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ அது கனெக்ட் பண்ணுறாரு. இது ஃப்ரண்ட்டோட கர்வ், ஃப்ரண்ட்டோட கர்வ் எடுத்தாச்சு ஷேப்பு. உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, இந்த ஷேப் எப்படி எடுக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதை தான் இங்கேருந்து கீழேருந்து கொண்டு வந்துட்டு இந்த வெயிஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். வெயிஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் சென்டர் பேஸ் பண்ணி தான் வைக்கணும். இந்த லைன் அதுதான் ஃபஸ்ட்டே போடுறது. இதுலேருந்து பேஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்ம லைன்ஸ் கிரீஸ் லைன் போட்டு தான் எப்பவுமே ஃபேண்ட் எடுக்கணும். இது போடாமல் எடுக்கக்கூடாது. அயன் பண்ணுறப்ப கூட இந்த கிரீஸ் லைனை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அயனிங் கரெக்டாக கிடைக்கும். இது இல்லைன்னா அயனிங் கிராஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்காது, கிரே லைன் கிடைக்காது கரெக்டாக. பார்த்தீங்கன்னா டேலி பண்ணி வச்சு இங்கே வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி தான் அந்த ரவுண்ட் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஷேப் ரொம்ப ஒர்க்குனா தான் இந்த டாட் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த லைனை இப்போ இந்த டாட் எடுக்கணும்னா ரொம்ப ஷேப்பாக போகும், இந்த மாதிரி ஷேப்பில் அவுட் ஆகும். அதுக்கு தான் இந்த டாட்டில். இதே ஃபிட்டிங் பேஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது ஒரு பேசிக் சீக்ரெட் ஃபேண்ட்டு, பேசிக் ஃபேண்ட் இது பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ டாட் இந்த எடுத்தாச்சு. இப்போ இந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேப்பு நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஆங்கிள், நீ மெஷர்மெண்ட்டு, டை மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு இந்த லூஸையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லூஸு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெடி மெஷர்மெண்ட் 41 ஷீட்டு. இதை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 10.5 வந்துடுச்சு கரெக்டாக. 10.5 கிட்டத்தட்ட ஒரு இதோட மெஷர்மெண்ட்டு ஒரு 1 இன்ச்சு லூஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ 3 இன்ச்சு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா தேவை, அது பேக்கில் ஆட் ஆகிடும். இது உங்களுக்கு ஃப்ரண்ட் எடுக்கிற பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துருங்க. இதுதான் ஃப்ரண்ட் எடுக்கிற பொசிஷன். இது எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பேக்கே எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இது பாருங்கள், ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் நீங்கள் போட்டு இந்த ஷேப் கண்டிப்பாக பேண்ட்டில் கொடுத்தே ஆகணும். 2 ஷேப், இந்த கர்வ் ஷேப் கண்டிப்பாக இருக்கணும். 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கிட்டு அப்படியே போகணும். ஓகேவா? 2 பொசிஷன் இப்போ முடிஞ்சது. இப்போ பேக் எடுத்துக்கலாம். பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட டாட் எவ்வளோ ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிடுறப்ப கரெக்டாக 3.5 இன்ச்சு. இது நீங்கள் ஃப்ளீட்டாக வேணும்னா ஃப்ளீட் வச்சுக்கலாம். சேம் தான், ஒரு பேசிக் தான். அந்த ஃப்ளீட்டாக ஆட் பண்ணால் அந்த லூஸை அவாய்ட் பண்ணலாம். ஃப்ளீட்டாக கூட வச்சுக்கலாம். இது டாட்டா ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. பாட்டத்தை மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேங்க. பாட்டை எண்டு மடிக்கிறதுக்கோசரம் ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் லென்த்து, டை மெஷர்மெண்ட்டு, நீ, ஆங்கிள், இந்த பொசிஷன் அப்படியே கொண்டு வந்து இதை மீட் பண்ணுறதுக்கு தான் வெயிஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். வெயிஸ்ட்டை போட்டு தான் அந்த ஷேப்பே நீங்கள் எடுக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு எப்படி பேசிக் எடுக்கலாம், ஏன்னா இது தள்ளி தள்ளி போகும். அதனால் வேஸ்ட் இந்த லைனை மேட்ச் பண்ணி 2ஆக பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு கிடச்சிடும். எவ்வளோ உங்களுக்கு எடுக்கணும் கரெக்டாக வந்துடும். போடுறதே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த டவுட் கிளியர்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்பை இதுக்கு மேட்ச் பண்ணி இந்த ஷேப் எடுத்துக்கணும். டாட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்து மேட்ச் ஆகிடும். அந்த ஷேப் அப்படியே கண்டினியூ வந்துடும். இது கூட ஷேப் என்னவோ கரெக்டான பொசிஷன் கிடச்சிடும். இதுதான் ஒரு பேசிக். ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு பேக் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு, இப்போ பேக் எடுத்துக்கலாம். மார்ஜின் கொடுத்து ஆட் பண்ணிடலாம். இன்சியில் மட்டும் ஒரு 1 இன்ச்சு கச்சா சீம் அலோன்ஸ் கொடுங்க. ஏன்னா சப்போஸ் டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கோசரம் 1 இன்ச்சு கொடுக்குறோம். நீங்கள் 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு கொடுக்கலாம். ரைட்டாக எடுத்த பேசிக் தான். பேக் எடுத்துடலாம். இதில் லூஸு பேக்கில் ஆட் ஆகும். ஓகேவா? இங்கே மார்ஜின் இங்கே இருக்குது, இந்த சீம் அலவன்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ லூஸ் ஆட் பண்ண போகிறோம். வரைக்கும் வைக்கலாம். 2.25 இன்ச்சு டையோட லூஸு, பேண்ட்டோட லூஸ் 2.25. ரெண்டையும் எடுத்துகிட்டு லூஸை பேக்கில் ஆட் பண்ணேன். 2.25 இன்ச்சு இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு டை முட்டிக்கிட்ட. இங்கே ஒரு 1 இன்ச்சு. இது பாருங்கள், 2.25, 1.5 இன்ச்சு லூஸ் வேணுன்னா 1.25 கூட வைக்கலாம். 1 இன்ச்சு. இது வந்து சீக்ரெட் ஃபேண்டத்தில் இந்த மெத்தடில் நான் எடுக்கிறேன். லூஸ் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபெலோஸாக இல்லை லூஸ் ஃபேண்ட் வேணுன்னா கொஞ்சம் லூஸாக வரும். ஓகேவா? இது வந்து சீக்ரெட் நேரோ ஃபேண்டு. இந்த லைன் சேம் எப்படி கனெக்ட் பண்ணுமோ சேம் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த லைன் இப்படி போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக எழுதி கூட நீங்கள் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா லைன் போட்டு எழுது மெஷர்மெண்ட் ஆட கூட உங்களுக்கு இன்னும் புரியும். இந்த லைனை நான் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, 2.25, 1.5 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணுறோம், 1 இன்ச்சு. இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணிடலாமா? சேம். இப்போ இதுக்கு மார்ஜின் தேவை, ஏன்னா மார்ஜின் ஆல்ரெடி எடுத்துட்டோம். இந்த லூஸ் ஆட் பண்ணி தான் இப்போ எடுத்துருக்கு. ரெடி எடுத்துகிட்டு இதோட லூஸ் என்னவோ பேக்கில் ஆட் பண்ணணும். ரெடி மார்க் போட்டு லூஸை பேக்கில் தான் எப்பவுமே ஆடும். சேர்த்து ஷீட்டோட பொசிஷனை பார்த்துலாம். ஷீட்டோட பொசிஷன் லூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 4 இன்ச்சே வச்சுக்கலாம். 4 இன்ச்சு லூஸ். இப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ? 3.5 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச்சை தான் எங்கே ஆட் பண்ணணும். 3 2 டிவைட் பண்ணாங்களோ உங்களுக்கு 1.25 இன்ச்சஸ். இந்த சைடும் இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வச்சுன்னா இந்த லைனை அப்படியே இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இந்த லூஸை இங்கே ஆட் பண்ணுற பாருங்க, ஆட் ஆகிடுச்சா? இங்கே ஒரு 1.5, இங்கே பேலன்ஸ் இருக்குது, இங்கே எடுத்துருவோம். இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன லூஸ் வேணுமோ இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், பேக்கு முடிஞ்சு. இன்னொன்று, பேக் எடுக்கிறப்ப இந்த ஃபோர்க்கோட லைன் இங்கே பாருங்கள், 2 இன்ச்சு இந்த இடம் எப்பவுமே ஏறி தான் வரும். ஃப்ரண்ட் இறங்கி வரும், பேக் ஏறி வரும். 2 இன்ச்சு இங்கே பேக் சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கோசரம் இந்த ஷேப் எப்பவுமே பெருசாக வரும், இது சின்னதாக தான் வரும். இது ஈக்குவலாக வெட்டினா அது லூஸ் பேண்ட்டில் மட்டும் தான் ஈக்குவலாக வரும், இதில் வராது. டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் சின்னதாக இருக்கும், பேக் ரைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் வெட்ட லைனை மேக்ஸ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். 2 இன்ச்சு ஏற்றி ஆட் பண்ணி இன்ச்சு இங்கே ஏற்றினா தான் கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் இது ஏற்றலைன்னா என்ன ஆகுனா போட முடியாது, இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஏற்றுறது. உட்காந்திங்கன்னா கம்ஃபர்டபுள் இருக்காது, இறங்கிடும். இது ஏற்றினா தான் பேண்ட்டு கரெக்டாக இருக்கும். இது ஏற்றலைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்தது, ஃப்ரண்ட்டு டையை 2 டிவைட் பண்ணோம். 2 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 12 இன்ச்சஸ்ஸு. 24 2 டிவைட் பண்ணால் 12 இன்ச்சஸ்ஸு. நீ ரவுண்டு 15.5 அதை 2 டிவைட் பண்ணால் 7.25. அந்த மெஷர்மெண்ட்டு பாதிக்கு வச்சாச்சு. ஆங்கிள் ரவுண்டு சேம். பாட்டம் எண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான். 10 இன்ச்சஸ் அதை 2 டிவைட் பண்ணால் 5 இன்ச்சு. ஓகேவா? 5 7.25 12 இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை மேட்ச் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டேன். வெயிஸ்ட்மெண்ட் 4 டிவைட் பண்ணி இங்கே போட்டுட்டு டாட்டையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு இந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்துடலாம். நீங்கள் இந்த மேட்ச் பண்ணி இந்த ரவுண்டு கவுல் ரவுண்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஃப்ரண்ட்டோட பொசிஷன் இதுதான். ஒரு பேசிக் சிம்பிளாக எடுங்கன்னா இதுதான் மெத்தட். பேக் அதுக்கப்புறம் நீங்கள் லூஸை ஆட் பண்ணி எவ்வளோ நம்ம மைனஸ் வேணுமோ லூஸ் ஆட் ஆகுதோ அந்த லூஸை ஃப்ரண்ட்டில் பேக்கில் எடுத்துக்கணும். டைக்கு எப்படி லூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக் பேண்ட் வெட்டுற மெத்தடு. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெட்டினா இதுதான் மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி. ஓகே, இந்த பேண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டு. இதோட உங்களுக்கு ஸ்டிச்சிங் டீட்டெயில் வேணுன்னா என்னோட ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இதில் இந்த லிங்க் ஒன்று ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். இது கட்டிங் மட்டும் தான். ஒரு பேசிக் பேண்ட் எப்படி எளிமையாக வெட்டலாம், சிம்பிளாக புரிஞ்சிக்கிட்டு எப்படி எளிமையாக வெட்டலாம் அந்த மெத்தட் தான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா? இதை நான் இப்போ கட்டிங் பண்ணி எடுத்துகிறப்ப இது வந்து ஆஃப் எலாஸ்டிக் ஆஃப் வேஸ்ட் பேண்ட். அதனால் இந்த மெத்தட் இது ஃபுல் எலாஸ்டிக் லூஸ் வேணுன்னா என்ன ஆகுனா நீங்கள் அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன், க்ளியர் பண்ணிடுறேன். அந்த டவுட்டை க்ளியர் பண்ணிடுறேன். சீக்ரெட் பேண்ட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். சீக்ரெட் பேண்ட் பார்த்தீங்கன்னா
எனக்கு ஆஃப் எலாஸ்டிக் வேண்டாம், நான் அப்படியே மேலே அப்படியே போட்டுக்கிற மாதிரி எலாஸ்டிக் ஜிப்பு வேண்டாம், அப்படியே ஃபுல் எலாஸ்டிக் வேணால் லூஸை ஆட் பண்ணிடணும். அதில் அந்த ஷேப் இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற டாட் வேண்டாம், டாட்டே வராது. என்ன சீட்டு மெஷர்மெண்ட் இருக்கோ இந்த பாருங்க, எனக்கு ஃபுல் எலாஸ்டிக் வேணும், இது வேண்டாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன ஒன்றா இந்த ஷேப்பை மட்டும் அந்த சீட்டோட பொசிஷன் அப்படியே இந்த ஷேப் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். எடுத்திங்கன்னா ஃபுல் எலாஸ்டிக் கொடுத்துடலாம். நீங்கள் ஆஃப் எலாஸ்டிக் அப்ளைஸ்மெண்ட் போடணும் அவசியம் இல்லை. அந்த மெத்தடில் தைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் எலாஸ்டிக் அப்ளைஸ்மெண்ட் இந்த மெத்தட், இந்த ஃபேண்ட்டுன்றது மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய டைம். இது ஒரு சிம்பிள் பேசிக் மெத்தட் தான். இந்த கட்டிங் ஆர்டர் தான் கம்ப்ளீட்டடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் என்ன வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. வாட்ச் மை வீடியோ ஃப்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச்.